இந்த லவ் தான் ஒன்ன மாதிரியான ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். பட் அது ஒரு சில வகையில உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான எவல்யூஷனையும் எனேபிள் பண்ணி விடுது. ஸோ இதெல்லாத்தையும் பத்தி நீ என்ன நினைக்கிற கவாக்கி? உன்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன் என்ன? அதை நான் கேட்க ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜூரா கவாக்கி கிட்ட கேட்ட கவாக்கி நீ ரொம்ப பேசுறடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹிடாரி மேல ஒரு கார்மா பிளாஸ்ட் யூஸ் பண்ணிருப்பான் இல்லையா? அதாவது ஆரம்பத்துல நம்ம கவாக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு பயங்கரமான கார்மா பிளாஸ்ட் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பான். அந்த ஒரு கார்மா பிளாஸ்டா நம்ம கவாக்கி இப்போ ஜூரா மேல யூஸ் பண்ண அந்த கார்மா பிளாஸ்ட்ன்றது பயங்கரமா வெடிக்குது. கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு ரெட் டிராஃபே அப்பியர் ஆன மாதிரி ஒரு பயங்கரமான எனர்ஜியை வெளிப்படுத்துது. அவ்வளவுதான், ஜூரா நேரத்துக்கு கரிஞ்சு பொடியா இருப்பான் அப்படின்ற மாதிரி பார்த்தா அதுதான் இல்ல. அந்த புகை மூட்டத்துல இருந்து ஏதோ ஒரு வேறு மாதிரி வெளியே எட்டி பாக்குது. என்னடா அது அப்படின்ற மாதிரி நம்ம கவாக்கி நோட்டீஸ் பண்ணும்போது டக்குன்னு அந்த இடத்துல இருந்து ஏகப்பட்ட வேறு வெளியே வருது. மட்டும் இல்லாம அந்த வேறுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜூராவோட பாடியை தூக்கி பிடிச்சு அந்த ஜூராவோட உடம்புல ஏகப்பட்ட ஓட்டு இருந்திருக்கும் இல்லையா? அந்த ஓட்டுக்குள்ள உள்ள போக ஆரம்பிக்குதுங்க. ஆரம்பத்துல நம்ம கவாக்கி ஜூராவோட கண்ணில் ராட விட்டு ஃபுல் வீடியோ லிங்க் டைட்டில் மேல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.